தமிழ்நாடு வந்து ஒரு தற்கூரி தான். இதே நீங்க கேரளாவில் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க யாரை வந்து தலைவர் தேர்ந்தெடுக்குது அவங்களுக்கு தான் முன்ன யோசிப்பாங்க. தமிழ்நாடு தான் பாத்தீங்கன்னா ஒரு திரைபிம்பத்துல வந்து ஒரு புதுசா ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னோன்னே யோசிக்காம என்னென்னலாம் பேசுனீங்க. எனக்கு என்னோட கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, இப்ப நினைச்ச அதிமுக கிட்ட பேசினா கூட அவர் அடுத்த சிஎம். வேட்பாளரை சொல்லி அவன் பேரை சொல்லி அவன் ஜாதி என்ன மதம் என்ன நோண்டி அதை எடுத்து போடக்கூடிய ஆட்கள் தான் இவனுங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. அப்படி எதுவுமே பாக்காதீங்க, என்ன நம்புங்க, என் சின்னத்தை நம்புங்க, ஓட்டு போட வச்சனாலதான் பொது தொகுதியில இத்தனை எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. நீங்க தானங்க சொன்னீங்க பிஜேபியோட பி டீம் நீங்க அவர் நினைச்சிருந்தானா அழகா போயிருக்கலாமே. அவங்ககிட்ட ஒரு எம்எல்ஏ தானே இருக்கு, பிஜேபி தான் போய் என்ன பண்ண முடியும்? ஏடிஎம்கே வேணும்ல எங்க, பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட்டணி. அப்படி ஏடிஎம் கிட்ட போகணும்னா கண்டிப்பா பிஜேபி கூட இது சேரணும். அப்படிங்கும் போது வாயை திறந்து இப்ப நீங்க என்ன பண்ணிருவீங்க? இப்ப அவர் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா வேணும், இந்த மீடியாக்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா வேணும், அவர் வந்து வாயை திறக்கணும், கண்டென்ட் வேணும். உங்களுக்கு அதை தூக்கி வந்து தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணி டோட்டலா சோடி முடிக்கணும். இன்னைக்கு சன் நியூஸ்ல எனக்கு ஒரு கேள்வி, ஆக்சுவலி தாவேகா நிர்வாகி பாலியல் தொந்தரவுன்னு எல்லாம் போட்டாங்க, அவ்வளவு இது பண்ணாங்கல்ல. ஏன்னா அது வந்து எலெக்ஷன் டைம்ல அந்த டைம்ல நடந்தது. அப்ப கூட அந்த டைம்ல யார் இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியாது. அது பழைய வீடியோன்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் அது எப்போ எடுத்த வீடியோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களையும் இவங்க எதுக்காண்டி வெயிட் பண்றாங்க? ஸ்டாலின் சாரோட, உதயநிதி ஸ்டாலின் சாரோட அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்காம இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க இதுல எடுக்கல, இவங்க இதுல எடுக்கிறாங்கல்ல. இதுக்கான கேள்விகள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிருக்காங்க. ஐயா வாழை தூக்குனது மட்டும் பேசுறீங்களா? அன்னைக்கு கரண்ட் போச்சுன்னு எம்எல்ஏ கூட இன்னும் பதவி இருக்கல, அடுத்த நிமிஷமே போனாங்க, மின்சாரத்துறையை போய் பார்த்து பேசியிருக்காங்க. எல்லாம் பண்ணி கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன்னு சொல்லி வெயிட் பண்ணி கரண்ட் வர வச்சாங்க. அதை பத்தி பேசணும்னு உங்களுக்கு தோணாதுல? விஜய் வந்து அலை வீசுற பாத்தீங்கன்னா என் பாண்டிச்சேரியில மட்டும் வீசல சொல்லுங்க, 2 தடவை ஜெயிச்சிருக்காரு. அது கூட தான் தோத்துரு. அது பார்த்தா அது ஜெயிக்க வாய்ப்பு, ஏன்னா அந்த பாஜக வந்து ஆளுதால விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனா தமிழ்நாடு பிஜேபி ஒண்ணுத்துக்கு எல்லாம் போயிடுச்சு, ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. 27 37 இடம் இருந்தாங்க அவங்க சிம்பிள்ல, ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்முருகன் சிட்டிங் மினிஸ்டர் தோத்து போயிட்டாரு. அதெல்லாம் எப்படி கணக்கு சொல்றீங்க? அப்ப நான் ஒரே நேரத்துல பார்த்தா 5 சிஎம் வந்து தொகுதியில ஒரு சூழ்ச்சி தான். ஏன்னா கேரளா பார்த்தா பங்கஜ மந்திரி, முக ஸ்டாலின், ஏன் எடப்பாடி மட்டும் ஏன் அதிகமா வாங்கினாரு? ஏன்னா எடப்பாடி பாத்தீங்கன்னா பாஜக ஆளுதால பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. ஏன் அவனும் தோக்கணும்ல? எடப்ப வெளியாடா நீங்க இப்பதான் பிரச்சாரத்தப்ப அந்த பால்டாயில் குடிச்சோன்னு கலாய்ச்சான், இவன் சசிகாலுக்கு அடிமையான கலாய்ச்சான். வெக்கமேலாம் இதுக்கு எப்படி முட்டு கொடுக்க தோணுது? இதுல ஒரு படி மேல போய் நமக்கு அண்டா சொல்றாரு செந்தில்வேல் வந்து ஆல்ரெடி திமுக பிஜேபியோட கூட்டணி. இதை கேட்டதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கு முன்னாடி கேட்டா அது வந்து அப்போ அது எப்படி நீங்க எப்படி கேட்கலான்னு பொங்கிட்டு வந்தவன் ஆல்ரெடி பிஜேபியோட கூட்டணி வச்சது. அப்ப உங்களோட கொள்கை எல்லாமே இவ்வளவுதான், உங்களுக்கு கொள்கையே கிடையாது. நீங்க கேட்பாங்க உங்க கொள்கை என்ன? விஜய போட்டு சொல்லிட்டு கொள்கை இல்லாத. அதான் சொல்றேனே, உங்களோட கொள்கை அவர் ரொம்ப சிம்பிளுங்க, முன்னே வச்சிருந்தான் சமூக நீதி, சமத்துவம், பிற்போக்கம், எல்லா உயிருக்கும்னா எல்லாருமே சமம், அவ்வளவுதான். உங்க கொள்கை கேட்கறது எல்லாமே இதுதான், எல்லா மக்களையும் சமமா நடத்தணும்ன்றதுதான் பெரும் கொள்கை. என்ன பொறுத்த வரைக்கும் டிவிக்கோட கொள்கை என்ன, எவனும் மேல கீழே கிடையாது, எல்லாரும் சமம், எல்லாரும் ஈக்குவல், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என் மொத்த குடும்பமும் எனக்கே தெரியாம விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொன்னது ரொம்ப ஹைலைட். ஏன்னா எனக்கு என்னன்னா எங்க ஊர்ல ஆக்சுவலி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி, ராஜபாளையம், அதை தாண்டி பாத்தீங்கன்னா சிவகாசி தொகுதியில எல்லாம் ஜெயிச்சதை வந்து நான் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. எனக்கே ஆச்சரியம் உண்மையா சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா அவங்க எல்லாம் ஜாதி பார்க்காம ஓட்ட போடுவாங்களான்னு எனக்கு தெரியாதுங்க இவ்வளவு நாள். இன்னைக்குமே என் சொந்தக்காரன், என் பக்கத்து வீட்டுக்காரன், என் தெருக்காரன், இவனை தவிர அவர் எவனையும் உள்ள நுழைய விட மாட்டேன்னு சொல்ற ஊருக்குள்ள எனக்கே ஆச்சரியம். என் தாங்க அதான் சொல்றேன், என் சிஸ்டரே சொன்னான். ஆக்சுவலி நான் வந்து என் வீட்டுக்காரத்தோட நான் சண்டை போட்டு வச்சிருக்கேன், விசில் சின்னத்தை தவிர நீ ஓட்டு போடலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு. சோ அந்த அளவுக்கு சூப்பர் இருந்து சிஎம் என்ன இப்படி போட்டு தடுக்கிறாங்களே கான்வாய் எல்லாம். ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு நேத்தா நீங்க ஆரம்பிக்கும் போதே நாங்க இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் தான் சொன்னோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் கண்டிப்பா சிஎம் சீட்ல உட்காருவாருங்கிற நம்பிக்கை. ஏங்க 5 சீட்டுனா ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ஃப்ளூக்ல வந்து ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். 108 சீட்டு உங்களுக்கே நல்லா தெரியும், அது 2 தொகுதியிலையும். எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க? ஆக்சுவலி வந்து என்ன உழைக்கணும்னு சொல்லுங்களேன். வீடு வீடா போய் 2000 கொடுக்கணுமா, இல்ல 5000 கொடுக்கணுமா, இல்ல 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணுமா, இல்ல மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சைட்ல கொடுக்கணுமா? என்ன உழைக்கணும்னு சொல்லுங்க. மக்கள் பணி உழைக்கிறதுக்கு அவரு சிஎம் சீட்ல உட்காந்து மக்கள் பணி உழைக்கிறாரான்னு பார்க்க போறோம். அதை தாண்டி இல்ல எனக்கு புரியல, பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா அவரோட கொள்கைகள் என்னங்கறத சொல்லுவாங்க. அப்படியா? துபாய் போய் துபாய் தான் நினைக்கிறேன். உங்க 6 உயிர்
தோழர்கள் நண்பர்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். துபாய் எல்லாம் போயிட்டு வந்தாங்க, பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க சைடுல. இல்ல அதுக்கப்புறம் தான் போயிட்டு வந்தாங்களே, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எனக்கு புரியல. ஒரு விஷயம், என்னோட கேள்வி என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு புதுசா ஒருத்தர் வராருன்னு சொன்னோன்னே யோசிக்காம என்னென்னலாம் பேசுனீங்க. எனக்கு என்னோட கேள்வி என்ன, ஒரே ஒரு கேள்வி, இப்ப நினைச்ச அதிமுக கிட்ட பேசினா கூட அவர் அடுத்த சிஎம். விஜய் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு தற்கூரி தான். இதே நீங்க கேரளால பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க யார வந்து தலைவர் வந்து தேர்ந்தெடுக்குது அவங்களுக்கு தான் முன்ன யோசிப்பாங்க. தமிழ்நாடு தான் பாத்தீங்கன்னா ஒரு திரை பிம்பத்துல வந்து மூழ்கினால யாரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்க ரொம்ப கஷ்டமாச்சு. ஆனா மக்கள் எல்லாருமே சூஸ் பண்ணி ஓட் போட்டாங்களே அவருக்கு. இதுக்கப்புறம் இந்த வாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கு. பழத்துல வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பாஜக சதிதான். 108 இருந்தது ஈவி மிஷின் ப்ரீசெட் பண்ணிட்டாங்க. ஏன் 108 பண்றவங்க 112 வாங்க முடியாதுங்களா? எல்லாம் தான் பாஜக சூழ்ச்சி தானே. விஜய் பாத்தீங்கன்னா அறிக்கை ரொம்ப அராஜகமா இருக்கு. ஏன்னா அவர் விட்டு அறிக்கை பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 2000 தராங்கன்னு சொன்னாங்க. அது எல்லாம் பாத்தீங்கன்னா மாமன் சீரு மருமல் சீருன்னு சொல்லிடுறாங்க. அதே பாத்தீங்கன்னா பட்டதாரி 4000 இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இப்ப டிஎம்கேவும் அவங்களும் 2000 தராங்க, அவங்களும் எல்லாமே இலவசம் தந்துட்டு தானே இருக்காங்க. அவங்க 8000 கூப்பன் தரேன்னாங்க. இவங்களுக்கு அவர் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள் போட்டுருக்கலாம்ல. ஆனா இது அறிக்கையும் இது நிறைவேற்ற முடியாது கண்டிப்பா. ஏன்னா 6 சிலிண்டர் பார்த்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா போரின் வீழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் இல்லாம தட்டுப்பாடா இருக்கு. இது கொடுத்து ரொம்ப அராஜகம் தான். இன்கேஸ் வந்தாலும் விஜய் வந்தாலும் அவரோட அறிக்கை வந்து ஒன்னும் வந்து பயன் இல்லாம போயிருக்காங்க. அது இப்ப பிஜேபி வந்துட்டு இப்படி தடுக்கிறாங்களே, இவர் எல்லாமே இப்ப டிஎம்கே அவங்க ஜோடி சேர்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து பார்த்தா நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா திருப்பி ரீஎலெக்ஷன் வந்து வாய்ப்பு இருக்கு. ரீஎலெக்ஷன் வந்தாலும் விஜய் வந்து வாய்ப்பு தான் இருக்கு. விஜய் ஏன்னா எல்லா கூட்டணி கட்சியும் போயிரு அவர் கூட ஜம்ப் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி காங்கிரஸ் போயிட்டாங்க. நீ திரும்பவும் இன்னைக்கு சொல்லிடுவாரு. இது எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு மக்கள்? பாஜக வந்து சூழ்ச்சி தான். ஏன்னா பாத்தீங்கன்னா கேரளா பார்த்து மம்தா தோத்து ரொம்ப அது வந்து ரொம்ப இது. குளத்தில் வந்து முகாசினம் தோத்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த ஒரு சுற்றுலும் பாத்தீங்கன்னா லீடிங் இல்ல. இதே பாத்தீங்கன்னா பாஜக சூழ்ச்சி தான். பாஜக என்ன பண்றாங்கன்னா திமுக வரக்கூடாது. ஏன்னா திமுக பாத்தீங்கன்னா பாஜக வந்து எதிர்த்து நிற்பாங்க. அதனால வந்து என்னன்னு சொன்னாங்க. அவ்வளவு நானும் காத்துட்டு இருக்கேன். அவர் எதிர்கட்சி வர போறாரா, ஆளுங்கட்சி வர போறாரா, இல்ல ரீஎலெக்ஷன் வரப்போதா, எதா இருந்தாலும் பட் எதா இருந்தாலும் நாங்க தயாரா தான் இருக்கோம். நல்லபடியா சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்ன்ற அந்த கூட்டுல தான் நாங்க இருக்கோம். பட் என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளவு நாள் பிஜேபிக்கு எதிராக செயல்பட்ட அரசியல் கட்சிகள் அனைத்துமே இப்போ விஜய்க்கு எதிராக வந்து அரசியல் செய்யற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ உண்மையா இவங்க யார் பிஜேபி பி டீம்னு எனக்கு தெரியல. இப்போ விசிகாவை எடுத்துக்கோங்க. திருமாவளவன் அவரோட அடிப்படை நாதம் என்னன்னா, தலித் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும், அவங்க மக்களை அமைச்சரவைக்கு கூட்டு போகணும். இதுதான் இவரு தனித்தொகுதியில நின்று செஞ்சதை. இத்தனை வருஷம் தனித்தொகுதியில நின்று செஞ்சதை அந்த பொது தொகுதியில நின்று செஞ்சுட்டான். இப்போ அந்த தொகுதியில நின்று ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே அவர் எந்த ஜாதி மதம் தான் பார்க்கல, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு அவர் சொன்னார். இவங்க பிரச்சாரத்தப்ப கூட கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க, என்கிட்ட ஒன்று மாதிரி ஆளை கூட கேட்டார். அவர் வேட்பாளர் பேரை கூட சொல்ல மாட்டாரு, விஜய்னே சொல்லிருக்காருன்னு. அந்த விஜய் ஏன் சொன்னாருன்னா இதுக்காக தான் சொன்னார். வேட்பாளரை சொல்லி அவன் பேரை சொல்லி அவன் ஜாதி என்ன மதம் என்ன நோண்டி அதை எடுத்து போடக்கூடிய ஆட்கள் தான் இவனுங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. அப்படி எதுவுமே பார்க்காதீங்க, என்ன நம்புங்க, என் சின்னத்தை நம்புங்கன்னு ஓட்டு போட வச்சனாலதான் பொது தொகுதியில இத்தனை எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அப்போ அத்தனை எம்எல்ஏக்கள் உள்ள கூட்டிட்டு போறதே பெரிய விஷயம், முதல் முறையாவே. அப்போ உங்களோட அடிநாதம் என்னன்னா சமூக அடித்தட்டு மக்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கறது தானே. அப்ப நீங்க தானே முதல்ல போயிருக்கணும். ஓகே, பிஜேபி கிட்ட போல, அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தலன்றதையும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாலும் இன்னும் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணாலுமே மக்களுக்கு உங்க மேல சந்தேகம் வரும். நீங்க இன்னுமே அதை இன்னும் தூப்பம் போட்டு ஏத்துவீங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த சந்தேகத்தை கூட அவங்க அலோவ் பண்ணல. எங்க இவ்வளவு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இவ்வளவு ஜெயிச்சோம், ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருந்தும் அவர் என்ன மக்களுக்கான வாக்குறுதியை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றணும்னு ஒருத்தர் 2 வருஷ பழமை கட்சி துடிக்குது. 75 வருஷம் பாரம்பரிய கட்சி, 50 வருஷம் பாரம்பரிய கட்சி, பெருந்தலைவர்கள் கொண்ட கட்சி இன்னைக்கு நம்பர் பேர் சேர்ந்து கூட்டணி வச்சிடலாமா? அமைச்சர் சொல்றாரு, இப்போ நான் ரூட் மாஃபியான்னு சொல்றானுங்க. ரூட் மாஃபியா தான் முதல்ல, ரூட் மாஃபியான்னு சொல்றதே தப்பு. அவன் அந்த ஆள் படத்துக்கே வேலை செய்ய மாட்டான், அப்டேட் கொடுக்க மாட்டான், அவனுக்கே வேலை செஞ்சுக்க மாட்டான். அப்பேற்பட்டவன மாஃபியான்னு சொல்றதே பெரும் தப்பு. அப்பேற்பட்டவங்க தான் அப்படி பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் திமுக செயல்பாட்டெல்லாம் பேசுறாரு. அவர் யார் ரூட் மாஃபியாவா? இல்ல நேத்தெல்லாம் வந்து புதுவையில இருந்து பேசுறாரு அதிமுக சார்பா, அவர் யார் ரூட் மாஃபியாவா?